Hi guys, welcome back to my channel Glow with Joanne. In the video வந்து ஒரு சீரியஸான வீடியோனால I don't want to be so into and stuff. I know a lot of people are talking about it, but the fact is that people are not being like raw by themselves even though they have to be. Video topically, if you have opened to see this video, thank you so much. வீடியோட டாப்பிக்லேயே would have known நான் வந்து அந்த திருப்பூர் அந்த பொண்ணோட இஷ்யூ பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். there are a lot of things where I talk about. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒருத்தவங்க இறந்து போனாங்க. அப்பயுமே I was angry and everything, but this is getting out of hand is what I feel. Okay, so இன்னைக்கு நான் கண்ணாடிலாம் போட்டிருக்கேன் because this is how I am as a person, and it is like the middle of my work day and I was like okay fine, நேத்தே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். நேற்று ரொம்ப க்ரீக் அண்ட் லாட்டனாக இருந்தது என்னோட மைண்ட் செட். But the thing is that I know I'm a very small channel. I know I'm just another person, but who else would talk about it if not us as normal human beings? I mean, I just want to take the video. It is like a complete raw video and I will bring up points which might be uncomfortable. So if you're someone who's elder and who think that will not be for you, please you can just skip this video now because it is going to be brutal and I am going to be 100% honest about whatever I'm feeling. So ஜென்ரலாகவே எனக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு. ஸோ எனக்கு கல்யாணம் ஆக போகும்போதே வந்து மை மாம் சைட் நான் வந்து 2 lakhs வரைக்கும் டவுரி கொடுப்பேன், அதுக்கு மேலே நான் கொடுக்க மாட்டேன். தட் டைம் இட்ஸ் வாட் ஐ செட் வாஸ், எனக்கு டவுரி கொடுக்கணும்னு வேணாம், டவுரி கேட்குறவங்க எனக்கு வேணாம். பிகாஸ் நான் அப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து டவுரி கொடுக்குறவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னே நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ எனக்கு ஹார்ட்லி 10 daysலேயே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 10 days இருக்கு இல்லையா, வென் மை ஃபாதர் யூஸ் டு கெட் கால்ஸில் ஒருத்தவங்க one particular person, his son was working at BMW at that point of time. I don't know the name, I'll just call out names. So what happened is that உங்களுக்கு நான் அவ்வளவா கஷ்டம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க காலில். ஓகே, so then I said no, I don't want to even like see that guy or அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணாதீங்கன்னு. நல்ல வேலை அவங்களும் அதுக்கப்புறம் கால் பண்ணல, இட் இஸ் ஓகே. ஸோ எங்கள் அம்மா வந்து 2 lakhs வந்து டவுரியாக கொடுப்பேன்னு சொல்லும் போது ஐ வாஸ் லைக் நோ, அது அப்படி ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டவுரி கொடுத்து என்னை ஒருத்தல கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து என்னை விற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ ஸ்டுட் பை இட் சின்ஸ் ஐ வாஸ் 9th or 10th standard. சரியா? பட் லெட்ஸ் டாக் இன் ஜென்ரல். நோ, இப்போது டவுரி ஏன் வாங்குறாங்க அப்படின்லாம் பேசினாங்க. யூ வில் நாட் நோ. அதாவது ஒரே கூத்தாக இருக்கும். நீங்கள் வந்து மேட்ரிமோனி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, நான் கிறிஸ்டின் மேட்ரிமோனியில் பார்த்தேன், கிறிஸ்டின். ஸோ ஆனால் நீங்கள் மேட்ரிமோனி வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஒரு இதில் வந்து ஹீஸ் கிளியர்லி ஹீஸ் ஃப்ரம் அ கிராமம். ஓகே, ஒரு வில்லேஜ்காரன் போட்டிருந்தா என்னோட எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட சொத்து, லேண்டு, வீடெல்லாம் இருக்குது, அதனால நீங்கள் வரும்போது நீங்களும் நல்லா கொடுத்துட்டு தான் வரணும், ஓசியில் நொங்கு திங்கணும்னு நினைக்கக்கூடாதுன்னு அவரோட பயோவில் போட்டிருந்தாரு சார். ஸோ நீ உன்னோட அப்பாவோட ப்ராப்பர்ட்டியை வச்சு நீ பெருமை பீத்திக்கிற. ஓகே, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். ஐ வில் நாட் டினை த ஃபேக்ட். ஏன்னா நம்ம ஈஸியாக சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பேசலாம், ஆனால் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். ஸோ அதில் நான் யாரையுமே ஐம் நாட் ட்ரைங் டு புட் டவுன். பட் உங்கள்கிட்ட லேண்ட் இருக்கு ஆர் உங்கள்கிட்ட வீடு இருக்கு ஆர் உங்கள்கிட்ட சோன்சோ இருக்குன்றனால இன்னொருத்தி வரும்போது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும்னா, நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்டை க்ளீன் பண்ணணும், உனக்கு சோறு போடணும், உன் பிள்ளைய வளர்க்கணும், அதுக்கப்புறம் தனியாக வந்து எங்கள் அம்மா அப்பாவையும் பார்த்துக்கணும். இதுக்கெல்லாம் எதுக்கு நீ என்ன காசு கொடுக்க போற? நீ அப்படியே அவள் கேட்டோடனே இப்போ நீ சொல்கிறல்ல, நான் கேட்குறேன், எனக்கு அந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் அடுத்த நாளைக்கு போய் எனக்கு 10 கிராமுக்கு நீ கோல்டு வாங்கி தரணும், நான் வாங்கி தரணும். உன்னால் அது பண்ண துப்பு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீ போடு. ஏன்னா இப்போ நம்ம வந்து we are talking business, we are not talking family, we are not talking relationship, we are not talking anything about a man or female working together as a family. நம்ம அதை பற்றி பேசல. நான் உங்களுக்கு என்ன, கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அந்த பொண்ணு நீ அனுப்பும் போது எனக்கு எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா 24-25 years நீ உன் பொண்ணை பார்த்துக்கிட்ட, 25 yearsக்கு அப்புறம் நான் உன் பொண்ணை பார்த்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆஸ் அ விமன் ஆர் அ கேர்ள், யார் பார்க்குறீங்க எனக்கு தெரியாது, நம்ம வந்து இன்னொருத்தவங்க நம்மளை பார்த்துக்கணுன்ற அளவுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தான் நம்மளை டெவலப் பண்ணணும், நம்ம தான் நம்மளை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிக்கணும். ஸோ லெட் மீ சே ஐ எம் அ ஃபெயிலியர் இன் திஸ். ஓகே, when I tell you I'm not like oh wow I achieved everything. No, 24 years me was like no, I have to achieve, I have to be in a position where நான் சம்பாதிக்கணும், எங்கள் அம்மா அப்பாவையும் பார்த்துக்கணும், கல்யாணம் பண்ணாலும் வீடையும் பார்த்துக்கணும், எங்கள் அம்மா அப்பாவையும் பார்த்துக்கணும்னு நினச்சி
வாழ்ந்துட்டு இருந்தேன்னா I got married just because of my personal stuff where I was out of a breakup and I just like okay arrange marriage கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நானே ஒரு ஃபீல் நான் இங்கே வந்து பெருசாக பேசக்கூடாது ஆனால் ஐ ரிக்ரெட் தட் when I tell you என்னால் என்ன பார்த்துக்க முடியும் ஓகே ஆனால் என்னால் இப்போ எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்க முடியுமா இல்லை ஸோ ஆஸ் அ கேர்ள் இப்போ எனக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆயிடுச்சு ஸோ நான் வந்து பெருசாக பேசி எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஓகேவா ஐ ஆம் த்ரூ தட் பட் ஐ வில் திங்க் ஃபார் மை டாட்டர் ஓகே எனக்கே நான் டவுரி கொடுத்தா நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படி ஒருத்தன் எனக்கு வேணான்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா என் பொண்ணை நான் விற்க மாட்டேன் இதில் எனக்கும் என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்குமே டிஸ்கிரிபன்சி இருக்குது பட் ட்ரஸ்ட் மீ ஐ வில் நாட் செல் மை டாட்டர் ஐ ஹாவ் அ டாட்டர் நான் திரும்ப சொல்கிறேன் என் பொண்ணுக்கு என்ன செய்யணுன்றது நான் யோசிச்சிருக்கேனோ ஆர் என்னோட ஹஸ்பண்ட் அது செய்வாங்க ஆனால் நான் செஞ்சாதான் உன் பையனை நீ எனக்கு அப்படி எனக்கு உன் பையன் வேணாம் அப்படிதான் நீ உன் பையனை கல்யாணம் பண்ணி உன் பையனை கல்யாணமே பண்ணி கொடுக்காத தனியாகவே இருக்கட்டும் உன் வீட்டில் வந்து வீட்டு வேலை பார்க்கணும் உன் பையனை பார்க்கணும் அதுக்கப்புறம் குழந்தைய பார்க்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வயசாயிடும் உங்கள் 2 பேரையும் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கணும் எப்படி காசு கொடுத்துட்டு வந்து பார்க்கணும் இல்லை நல்லா இருக்கு நல்லா அதாவது சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நாட் கிவ் அ டக் அபவுட் சொசைட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் கேர்ள்ஸ் எனக்கு தெரிஞ்ச என்னோட சேனல் கேர்ள்ஸ் தான் பார்க்குறீங்க டு நாட் கிவ் அ டக் அபவுட் சொசைட்டி வெளியிலேருந்து பார்ப்பாங்க ஐயோ பாவம் போயிடுவாங்க அவ்வளோதான் அடுத்த வேளை சாப்பாடு யார் போடுவா உங்களுக்கு நீங்கள் தான் போட்டுக்கணும் உங்களுக்கு உடம்பு வலிக்குது நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோமே இப்போ நம்மளுக்கு உடம்பு வலிக்குதுன்னா நம்ம தானே பார்த்துக்குறோம் யாரும் எதுவும் பண்ண முடியாது எனக்கு வலிக்குது நான் தான் பார்த்துக்கணும் அதே தான் சொசைட்டியும் பண்ணோம் கல்யாணம் பண்ணிக்கோமா அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டம் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது என்னை யாராவது கேளுங்க அப்படின்னா கேட்டு என்ன சொல்லுவாங்க அப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்க இதெல்லாம் சரியாகாது you cannot change anyone you can never change a person unless and until they think that they will change okay so இப்போ இந்த சேஞ்சுக்காக நான் வாழ்க்கை ஃபுல்லாக வெயிட் பண்ணுமா வேணாம் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெட் ஃப்ளாகே அதுதான் ஆஸ் அ சொசைட்டியாக என்னால் வந்து இப்போ என்னோட பேரண்டோட சைடில் எனக்கு முந்தின ஜென்ரேஷனை மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல எனக்கு ஜென்யூனாக தெரியல ஆனால் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கு யோசிச்சு பாருங்களேன் யாருமே இல்லாமல் காரில் போயிட்டு அவ்வளோ பெரிய வாய்ஸ் நோட் 7 மினிட்ஸ் காமிச்சு 7 மினிட்ஸ் வாய்ஸ் நோட் அதுவும் கஷ்டப்பட்டு அமிச்சு தனியாக இறந்து போயிருக்கு அப்படின்னா ஹவு மச் ஆஃப் டிஸ்ரிகார்ட் பீப்புள் ஹேட் ஷோன் ஹர் ஃபார் ஹர் எமோஷன்ஸ் ஃபார் ஹர் சிச்சுவேஷன் எதுக்கு இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு அகேன் இது வந்து இதுதான் நடந்ததுன்னு தெரியாது நகை கொடுத்துருக்காங்க ஓகே 100 பவுன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சரியா ஒரு வால்வோ கார் கொடுத்துருக்காங்க அது ஃபார் ஷார் எவ்வளோ நகை கொடுத்தாங்கன்னு தெரியல சிலர் வந்து 1 கோடிக்கு நகை கொடுத்தாங்கன்றாங்க சிலர் 1.5 கோடின்னு சொல்கிறாங்க ஸோ ஐ டோன்ட் நோ பட் நகைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ எப்படின்னா என் பொண்ணுக்கு நான் அவளுக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் என் பொண்ணு கம்ஃபர்டபுளாக போனால் நான் கார் கொடுக்குறேன் இது பண்ணலாம் இதுக்கு மேலே தான் இட்ஸ் ப்ராப்ளம் ஆனால் கல்யாணமும் அந்த பொண்ணு வீட்டு சைடில் தான் பண்ணியிருப்பாங்க ஜென்ரலாக அதுதான் அப்படி தான் வெளியே சொல்கிறாங்க ஸோ எனக்கு அதுதான் தெரியும் நான் அவங்க ஃபேமிலிக்குள்ளே போய் பார்க்கல ஓகே நான் அதுலேயுமே I'll be very very sure பிகாஸ் நான் அங்கே போய் இல்லை நான் அங்கே போய் பார்க்கல ஆனால் அந்த வாய்ஸ் நோட் எல்லாத்துலேயும் இருக்குது அந்த பொண்ணு எப்படி இருந்தால் எல்லாத்துலேயும் இருக்குது ஓகேவா ஸோ நாங்கள் கொடுத்து கார் கொடுத்து அதுக்கும் மேலே எப்படி நின்றுட்டே தான் இருக்கணும் வீட்டில் உட்காரவே கூடாது அதாவது அந்த மாமியார் வந்து அவன் பையனுக்கு வந்து அதோட பெருசாக கிடச்சிருப்பாங்க நான் சொல்கிறேன் உன் பையனோட வேல்யூவை நீ எதில் வச்சு டிஃபைன் பண்ணுற என் பையனுக்கு 100 ரூபா கொடுப்பாங்க ஆனால் தெரியுமா வெளியில் என் பையனுக்கு 150 ரூபா கூட கொடுத்துருப்பாங்க ஸோ உன் பையனையும் நீ விற்க தான் செய்கிற இல்லை எதுக்கு பெற்று போடுறீங்க விற்கிறதுக்கா எனக்கு புரியல சின்ன வயசில் விற்றுட்டு போயிடுங்க எதுக்கு வளர்த்துட்டு விற்கிறீங்க ஐ ஆம் டாக்கிங் டு திஸ் ஆல் ஆஃப் மை எல்லா ஜென்ரேஷன் யூ நோ அதுக்கு பேர் என்டைட்டில்மெண்ட் இருக்குல்ல ஃபார் எவ்ரி மென்ஸ் ஃபேமிலி ஒரு பையனை பெற்றுட்டா பெருசாக கழட்டிட்டாங்க ஐயோ யப்பா சாமி தாங்க முடியல நான் வந்து டவுரி வாங்கி கல்யாணம் பண்ணணும் எல்லா டைமும் அதாவது டவுரி வாங்கினாதான் அவன் பையனுக்கு வேல்யூ இருக்குது இப்போது உன் பையனோட வேல்யூவை ஒரு டவுரியோட காசுக்கு கொடுக்குற இப்போ எப்படி ஒரு பொண்ணை வந்து நகை எவ்வளோ நகை கொடுக்குறோம் வீடு கொடுக்குறோமா கார் கொடுக்குறோமா டவுரி எவ்வளோ லட்சம் கொடுக்குறோம் அதை வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்களே உன் பையனையும் நீ எவ்வளோ டிஃபைன் பண்ணுற ஒரு ஸ்பைன்லெஸ் பாயை நீ பெற்றதுக்கு நீ பெக்காமே இருந்திருக்கலாமே நீ விற்கிறதுக்கு நீ பெக்காமே இருக்கலாம் நான் சொல்கிறேன் எனக்கு துப்பு இல்லைன்னா நான் பிச்சை எடுப்பேன்
ஓகே நான் சொல்றேன், திஸ் இஸ் ஜஸ்ட் மீ. ஐ எம் ரா, ஐ எம் லைக் திஸ் இன் மை ரியல் லைஃப். ஓகே, என்னால் முடியலன்னா ரோட்டில் போய் பிச்சை எடுப்பேனே, யாரையும் நம்பி நான் இருக்க மாட்டேன். திஸ் இஸ் மீ நவ். இஃப் யூ see me on roads you will know that this is me. என்னால் முடியல, நான் ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஓகே, பட் பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட நீ என்ன சொல்கிற? எனக்கு நீ கார் கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், எவ்வளோ இது கொடுக்கணும். இப்போ நகை வந்து கம்மி. இப்போ நானும் சொல்லலை, ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் லைக் அந்த கல்யாண ஸ்டேஜில் இருக்காங்க. ஓகேவா, என்ன தெரியுமா ஃபீல் பண்ணுறாங்க? அக்கா என்கிட்ட இவ்வளோ நகை இருக்கணும், என்கிட்ட இவ்வளோ நகை இல்லை, கல்யாணம் பண்ணணும், இவ்வளோ நகை இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். ஓகே, ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் அந்த பொண்ணு. இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு நகை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ண போகிற ஆள் இருந்தால் எனக்கு நகை பிடிச்சிருந்தா நான் நகை வாங்கிப்பேன். ஓகே, ஆனால் எனக்கு நகை பிடிக்கல, நான் போட மாட்டேன். நான் இந்த செயினை தவிர வேறு எந்த செயினும் போட்டதே இல்லை ஃபார் த பாஸ்ட் 12 years. ஓகே, எனக்கு அவ்வளோதான், இந்த செயின் தான் எனக்கு. இதோட நான் வந்திருந்தா நான் சந்தோஷமாக தான் இருந்திருப்பேன். ஓகேவா, எனக்கு எத்தனையோ கொடுத்தா எல்லாமே லாக்கல் தான் இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி தான் மற்ற பொண்ணுங்களுக்கும் நடக்கும், நகை பிடிக்காத பொண்ணுங்களுக்கு. அந்த நகை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஃப்யூச்சரில் உதவும், ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃப்யூச்சரில் உங்கள் பசங்களுக்கு போகணுமா? ஃப்யூச்சரில் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து சம்பாரிச்சு உங்கள் பசங்களுக்கு பண்ணுங்க. எதுக்கு உன் பொண்டாட்டியோட அம்மா அப்பா கிட்டேருந்து வாங்குற? தேவையில்லையே. அதாவது இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் சரி, கேர்ள்ஸ் ஹூ கோ டு ஒர்க் ஆல்சோ சரி, சரியா? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் தே ஆர் பிரிங்கிங் சம்திங் டு த டேபிள். ஓகே, ஆஃபீஸ்க்கு பையன் போகிறான் அப்படின்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற பையன் அதுக்கேற்ற பொண்ணை தான் பார்ப்பாங்க. கரெக்டா? இல்லை, அந்த பொண்ணு படிக்கவே இல்லைன்னா அதுக்கேற்ற பையனை தான் பார்க்குறாங்க. ஓகேவா, ரொம்ப ரேராக ரொம்ப நல்ல மனுஷங்க இருக்காங்க. தட் நான் என் பையன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்ன, எனக்கு எந்த பொண்ணு வந்தாலும் ஓகேன்றவங்க இருக்காங்க. அதே மாதிரி அந்த பையன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த பொண்ணு வந்து நல்லா படித்து நல்லா இருந்தாலும் ஒரு மாதிரி நார்மல் ஸ்டேட்டில் பையன் இருக்கணும். நார்மல் ஸ்டேட் இன் தி சென்ஸ் ஐ எம் சேயிங் in case of education, in case of salary and everything. Okay, so நான் வந்து biblical கான்செப்ட் போக வேணாம்னு நினைக்கிறேன். பட் நான் இது எனக்கு தெரிஞ்சனால நான் சொல்லணும்னு இருக்கேன். பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, நான் வந்து man should provide for the family where the female of the family will take care of the house. Okay, so இதுதான் பிப்ளிக்கலாக இருக்குது. பட் let's not talk about biblical stuff just because I am a Christian. என்னோட people will not be Christians. But so இப்போ இந்த கான்செப்ட்னு ஒன்று வச்சது யாரு? மனுஷங்க தான் வச்சுருக்காங்க. ஓகேவா, ஹவுஸ் ஒய்ஃப்னு இருக்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு வீடை க்ளீன் பண்ணி, ஒரு வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் வாடுவார். சமைக்கிறதே இஸ் அ ஒர்க். வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்கு தேவையான திங்ஸை வாங்கி வைக்கிறது, கிராசரிஸ் வாங்கி வைக்கிறது. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு படம் பார்த்தேன், சுபம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ தெலுங்கு ஃபிலிம் கன்வெர்டட் இன்டு தமிழில் நான் பார்த்தேன். ஒரு மிக்சி வந்து சரியில்லை, சரி பண்ணி தரீங்களான்னு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க. ஷீஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, ஏன் உன் கை கால் நல்லா தானே இருக்குது, நீ போய் சரி பண்ணிக்கோ. ஓகேவா, ஸோ நீ இந்த மேல் டாமினன்ஸை நீ காட்டுறதுக்காக நீ என்ன பண்ணுற, ஒரு உமனை புட் டவுன் பண்ணுற. ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி காமன். ஓகே, to just show your male dominance, to just show that as a man you are right, you put down the other gender. Okay, and when it comes to your wife, it's like so easy for you guys. Okay, to disrespect your wife, it is so easy for you. To disrespect your wife in front of others, it is so easy for you. It is because you should show that you are right in every aspect of your life. Okay, so I don't want to talk about it, but a female who is at home also brings something to the table. காசு எடுத்துட்டு வரலனா கூட she brings something to the table which is undeniable. Okay, let's say a girl goes to work or a woman goes to work. போயிட்டு வந்துட்டு சமைச்சிட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க, இப்போ இருக்காங்க. ஓகேவா, women who are working, going home, cooking, cleaning, வீட்டில் துணி துவைக்கிறது, துணியிலேருந்து பாத்ரூம்களிலிருந்து எல்லாத்தையும் பண்ணி புருஷருக்கு டேபிளில் வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ வேலைக்கு போகிறோமோ வேலைக்கு போலியோ a girl also brings something to the table. ஓகே, இப்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம், அதனால் நான் வேலைக்கு போயிட்டு XYZ சம்பாதிக்கிறேன், அதனால் இந்த பொண்ணு இவ்வளோ இது பண்ணணும் அப்படின்னா, வேலைக்கு போகிறது தவிர வேறு என்ன பண்ணியிருக்க? ஷோ மீ வாட் எவர் யூ பிரிங் டு த டேபிள், ஷோ மீ. இஃப் அட் ஆல் யூ ஹேவ் தி என்டைட்டில்மெண்ட்டில், நான் வந்து இது வந்து பசங்க வச்சுருக்க அம்மா அப்பா கிட்ட பேசுகிறேன், பசங்கள்கிட்டையும் பேசுகிறேன். இஃப் யூ ஃபீல் என்டைட்டில், வரவங்க வந்து எனக்கு வந்து டவுரி கொடுத்துட்டு தான் வரணும், பிகாஸ் ஐ ஆம் ஏர்னிங் 1 crore கூட இருக்கட்டும். ஓகேவா, another human being is not a sale piece for you to just buy
Okay, if you don't have the respect for humans, just say that you don't have respect, because at any point of time we just lose respect for you as a man. Okay, இந்த மாதிரி பீப்புள் இருக்காங்களா? பொண்ணுங்களும் நான் சொல்கிறேன், ஐயோ கல்யாணம் பண்ணிட்டு போனால் கையில் ஏதாவது எடுத்துகிட்டு தான் போகணும், அப்போ தான் மரியாதை இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னா, ப்ளீஸ் செக் யோர் செல்ஃப். ப்ளீஸ் செக் அபவுட் யோர் செல்ஃப் ஒர்த். ஒர்க் ஆன் யோர் செல்ஃப். ட்ரை டு லவ் யோர் செல்ஃப். ட்ரை டு சிட், திங்க் அண்ட் process that, am I really worthy to be sold off to another person? Okay, ஏன்னா இது வந்து ஒருத்தவங்க இறந்தாங்க, 2 பேர் இறந்தாங்களா கிடையாது, கொடுமைப்படுத்துறவங்க இருக்காங்க. காசு கொடுக்கலன்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணை வீட்டுக்கு அனுப்புனவங்க இருக்காங்க. காசு கொடுக்கலன்னு குழந்தையோட நைட்டோட நைட்டாக வெளியே, காசு இந்த சென்ஸ் டவுரி கொடுக்கலன்னு வெளியே அனுப்பிச்சவங்க இருக்காங்க நைட்டோட நைட்டாக. ஓகே, பீப்புள் ஆர் நாட் குட். ஐ ட்ரை டு, ஐ எம் சாரி ஃபார் த நாய்ஸ், பட் ஐ ட்ரை டு have some belief in humanity, but like the mildest belief that I have is also like going off. Okay, it is not sad. I kind of feel it is not sad anymore, because it has been a pattern. இது இப்போ மட்டும் நடக்கல, இது இந்த ஜென்ரேஷனில் மட்டும் நடக்கல, இது போன ஜென்ரேஷனில் நடந்தது, அதுக்கு முந்தின ஜென்ரேஷனில் நடந்தது. நம்ம வந்து முன்னேறலையான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் முன்னேறோம். முன்னேற என்ன பிரயோஜனம்? இன்னும் தமிழ்நாடுல தான், திருப்பூரில் ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா. அதுவும் அவ்வளோ அழுதியா. எனக்கு வந்து அந்த டெப்த்தை நான் யோசிக்கும் போதில், ஒரு பொண்ணு தனியாக உட்காந்து யோசிச்சு கஷ்டப்பட்டு அழுது, ஷீஸ் டைட். அந்த மூமெண்ட் ஒவ்வொன்றுத்தையும் she would have felt it while she was losing her life. And again, ஒரு பாயிண்ட்ல வந்து everyone's emotional status is different. I might be so strong enough that அப்படி சொல்லிட்டு நான் போயிடலாம். ஓகேவா, அதெல்லாம் பண்ண முடியாது, என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போயிடலாம். பட் இன்னொருத்தவங்க வந்து they'll be very emotionally vulnerable. என்ன இப்படி பண்றாங்களே, என்ன இப்படி சொல்றாங்களே, என் ஹஸ்பண்டும் இப்படி பண்றாங்களேன்னு கஷ்டப்பட்டு டு அ பாயிண்ட் தட் வாழ்க்கையை விடுற அளவுக்கு இருக்கிறவங்களும் இருக்காங்க. பிகாஸ் தட் இஸ் எவ்ரிஒன்ஸ் எமோஷனல் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா, ஒரு பாயிண்ட் இன் டைமில் நம்ம வந்து வி ஹாவ் டு ரேஸ் ஸ்ட்ராங் சில்ட்ரன், ஸ்ட்ராங் மென், ஸ்ட்ராங் விமன். ஓகே, இன்செக்யூரிட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருணும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேவா, அட் த எண்ட் ஆஃப் த டே, ஓகே, இப்போ நான் வந்து கண்ணாடி போட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஃபில்மிங், பிகாஸ் நானே யோசிச்சேன் கண்ணாடி போட்டு ஃபில்ம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி. இட் இஸ் நாட் அ ஸ்கின் கேர் வீடியோ, இட்ஸ் நாட் அ மேக்கப் வீடியோ. ஐம் டாக்கிங் அண்ட் ஐ நீட் டு டாக். ஓகே, இந்த வீடியோவை வந்து ஒரு 10 பேர் பார்த்தா கூட ஐ வாண்ட் தெம் டு change in some way. I don't know, I really don't know, because I was furious yesterday and I was thinking உடனே உட்காந்து வீடியோ பண்ணிடலாம் பிகாஸ் அப்போ வந்து என்னோட தாட்ஸ் would not have come out in the right way, because I was so angry. Greek and Latin வந்திருக்கும். And எனக்கு வந்து I've always never given a duck about society, other than me, my mom and my husband. Now I'm like, I'm in a state, okay, this is my personal stuff, but I'm in a state where like I was born alone, I'll die alone, so I have only me for myself and I'll work on that. I am 30-year-old lady. Okay, நான் சொல்றேன், I am still working on myself, but this is not the right thing. Whatever hardship that we go through, this is not the right thing. This is definitely not the right thing. என்ன hardship இருந்தா என்ன, this will also go on. எல்லாருமே நான் இப்போ அந்த பொண்ணு இன்னைக்கு இறந்துருக்கு, இன்னொரு 1 மாதம் கழிச்சு people will start living their life. What do you think? I will start living my life. What do I think? I will not be, ஐயோ அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு, அந்த பொண்ணு. ஆனால் அவங்க அம்மா அப்பா, இதில் ஒரு இடத்துல அவங்க அம்மா அப்பாவும் தப்பு தான். அந்த பையன் நல்ல வசதியான வீட்டு குடும்பம் அப்படின்னு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், வசதியான வீட்டு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல. வசதியான வீட்டு பையன் டவுரி கேட்காம வரானா? வசதியான வீட்டு பையன் நல்ல பையனா? வசதியான வீட்டு பையனோட அம்மா அப்பா நல்ல ஹியூமன் பீயிங்ஸா அப்படின்றத யோசிக்கணும். எனக்கு வந்து இட்ஸ் அ ஒர்க்கிங் டே ஃபார் மீ அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் அமௌண்ட் ஆஃப் டைம், பட் ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் டு டேக் திஸ் வீடியோ பிகாஸ் இது எல்லாமே நம்ம வந்து நினைப்போம். இப்போ சின்ன பசங்களாக இருக்கிற கேர்ள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நினைப்பாங்க, ஓகே நம்ம இப்படி இருக்கணும். ஆனால் அந்த கல்யாணம் பண்ணுற ப்ராசஸில் வி லைக், சரி இதுதானே விட்டுடலாம், அதுதானே விடும். எதுலேயுமே உங்களோட செல்ஃப் ஒர்த்தை இறக்கவே இருக்காதீங்க. ட்ரஸ்ட் மீ, இட் இஸ் நாட் ஒர்த் இட். ஓகே, யூ நீட் சம்மன் ஹூ, பிகாஸ் இப்போ தான் சொல்லலை, இஃப் அ மேன் ஃபைண்ட் சம்மன் ஹூஸ் லைக் strong enough, for a girl who's strong enough, who's brave enough, who just stands up for herself, men do not like that, because it is hitting them like, how could she stand up for herself? How could she be so confident? No, my point is, be yourself, love yourself,
செட் அப் யுவர் செல்ஃப் ஒர்த் அண்ட் டு நாட் கிவ் அப் ஆன் இட். ஓகே, அந்த பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு, என்னால் அதை எடுக்க முடியாது. ஆனால் என் பொண்ணு நான் யோசிக்கணும், நான் எல்லாத்தையும் நான் யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து என் பொண்ணு இருக்கான்னு நான் பேசல, நான் எனக்கே அதனால நான் என் கல்யாணத்தை பற்றி பேசினேன். ஓகே, நான் டவுரி கொடுத்து நான் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லைன்னா நான் வந்து நம்ம இப்படி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டவுரி கொடுத்து இல்லை கார் கொடுத்து வீடை கொடுத்து அப்புறம் வேற என்னெல்லாம் கொடுக்குறாங்க, தங்கம் நிறையா கொடுத்து நான் நல்லா அப்படியே ஒரு கோடிக்கணக்கில் பில்கேட்ஸ் அப்படிலாம் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் கல்யாணம் பண்ணுறது அந்த மனுஷன் நல்ல மனுஷனான்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I didn't want to sell myself, because if I am putting myself in the market, okay, that is not marriage. Okay, marriage is something like a man and women comes together. இதை நல்லா யோசிக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் தான் வாழ்க்கை வாழ போகிறீங்க. உங்கள் அம்மா அப்பாவும் அவங்க அம்மா அப்பா வந்து உங்களோட வாழ மாட்டாங்க. ஓகே, அவங்க எல்லாமே அக்வைண்டன்சஸாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் வாழ முடியுமா? நீங்கள் 2 பேர் எப்படி இருக்க முடியும்? உன்னோட ப்ளஸ் என்ன, ஆஸ் அ விமன் உன் ப்ளஸ் என்ன, ஆஸ் அ மேன் அவரோட ப்ளஸ் என்ன, இது 2 பேர் சேர்ந்தா ஒர்க் ஆகுமா? ஓகே, இது ஃபர்ஸ்ட்டு. 2வது எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. 2 பேருமே கம்பேட்டபிளாக இருக்காங்களா, இதுதான் நம்ம பார்க்கணும். நான் இவ்வளோ நகை கொடுத்தா என்னை ஏற்றுப்பாங்களா, இல்லை இவ்வளோ நகை இல்லைன்னா எனக்கு கல்யாணம் ஆகாதா, இல்லை இவ்வளோ காசு இல்லை நான் கல்யாணம் ஆகாதா, இல்லை இந்த லேண்டில் நான் கல்யாணம் ஆகாதா, இதுன்னு வந்துச்சுன்னா இட் இஸ் லிட்ரலி நம்மளை விற்கிறோன்னு அர்த்தம். ஓகே, அப்படி விட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. ஓகே, உங்கள் பசங்களோட ஒர்த்தை நீங்களே இறக்கிக்கிறீங்க. ஓகே, இவ்வளோ நாளாக வந்து டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணுறவங்க பெருமையாக இருக்கிறவங்க எல்லாருமே வெக்கப்படணும், கேவலப்படணும். ஓகேவா, எனக்கு வந்து அசிங்கமாக சொல்கிறதுக்கு தான் தோணுது இல்லையா, அவங்கள பார்த்து எனக்கு மரியாதை வர மாட்டேங்குது. டவுரி ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, நகை ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. யோசிச்சுக்கோங்க. ஓகே, யூ ஆர் நாட் அ குட் பர்சன். Okay, first of all, try to be a good human being. Okay, if I have to weigh you for your personality, I should never have respected you, but yet I respect you as a human, which is why there's no Greek and Latin coming out of my mouth. Okay, ஒரு ஹியூமனாக கூட ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஒருத்தங்களை ஒரு தராசில் வச்சு நீங்கள் பேசுகிறீங்கல்ல, எவ்வளோ கேவலமானவங்களா இருப்பீங்க நீங்கள். எனக்கு புரியல. அந்த பொண்ணை நான் ஆப்ஜெக்டா, இது எனக்கு என் பையனுக்கு இதை விட ஜாஸ்தியாக கிடச்சிருக்கும், அதனால் நீ அந்த காசு கொடுக்குற வரைக்கும் வீட்டில் நின்றுட்டே இரு, உட்காரக்கூடாது. இது எனக்கு புரியல. அந்த பொண்ணை நான் தராசில் வச்சு வே பண்ணுறீங்களா? என் பையனுக்கு இந்த பொண்ணை விட ஜாஸ்தியாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உன் பையனை தான் இது எத்தனை தடவை சொல்கிறது? ப்ளீஸ், another it will happen, because just because I speak about it, or Madan Gauri spoke about it, okay, just because I speak about it or someone very famous speaks about it, I really don't think that people change in an instant. Okay, but just think about your children. Your children are not to be sold. They have their self-worth, they have themselves, they have to work on themselves, they have their whatever it is, எங்க ஒர்க் பண்றாங்களோ தெரியல, என்ன பிசினஸ் பண்றாங்களோ தெரியல, அதுதான் அவங்களோட தராசு. ஓகேவா? உங்க பசங்க மாரலி எப்படி இருக்காங்க, உங்க பசங்க ஃபினான்ஷியலி எப்படி இருக்காங்க, அவங்களா எப்படி இருக்காங்கன்றது தான் அவங்களோட தராசு. அந்த தராசுல வச்சு கல்யாணம் பண்ணா போதும். ஓகே, பையனும் இவ்வளோ வாங்கி கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பொண்ணு இவ்வளோ கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து இல்லை நாங்கள் கொடுக்குறோன்னா ஓகே, அவங்க பொண்ணுக்கு அவங்க கொடுக்குறாங்க, செய்யட்டும். ஆனால் ஆஸ் fifth person who is going to marry, you are no one to demand from a woman's family or from that woman per se anything at all. If at all you will have to demand, please go to the roads and beg for it. I believe unga payana paathu kudupaanga nenikiren, and that is all I have to say. Bye bye guys.